ஏம்பா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப நீட்டாக க்ளீனாக டெய்லியுமே இருக்கணும்னா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் எப்போயுமே நம்ம டீப் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, பட் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கிச்சன் எப்போயுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டிப் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் கை பொறுக்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூனுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சோப் லிக்விட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்ப்ரே பாட்டிலை நல்லா மூடிட்டு இதை நல்லா குலுக்கிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கிச்சனில் நீங்கள் எங்கெல்லாம் க்ளீன் பண்ண நினைக்கிறீங்களோ எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் இருக்கிற இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், என் கிச்சனில் 1 மந்த் ஆயிடுச்சு. அதுவும் இந்த வின்டர் இதில் ஃபுல்லாக வெள்ளை படிஞ்ச மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஆயிடுச்சு. 1 மந்த் ஆனனால ரொம்பவே எண்ணெய் பிசுக்காயிடுச்சு அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால. அதனால இதை ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த 3 இதுவும் எண்ணெய் பிசுக்கை ஈஸியாக நம்ம துணியை வச்சு க்ளீன் பண்ணும் போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே வந்துடும். நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். நம்ம ஸ்ப்ரே தான் பண்ணணும்னு இல்லை, ஒரு பவுலில் இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தொடச்சி எடுத்தாலே போதும். அப்படியே எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் அப்படியே நல்லா பளபளன்னு ஆயிரும். அந்த இடமே நல்ல ஷைனிங்காக ஆயிரும். இது நம்ம கடையில் கூலிங் ஸ்ப்ரேலாம் வாங்கவே தேவையில்லை. வீட்டிலையே இதை ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக க்ளீனிங்காகவும் ஷைனிங்காகவும் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பளபளன்னு இருக்கு அப்படின்னு. இப்போ அடுப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விண்டோ க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அதே ப்ரிப்ரேஷனை வச்சு ஓடிஜியை க்ளீன் பண்ண போகிறேன். அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதுவும் எண்ணெய் பிசுக்கு அதிகமாகவே இருந்துச்சு. பாருங்கள், தொடச்சி எடுத்தோடனே அப்படியே நல்லா ஒரே இதுலேயே நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இது நம்ம அப்பப்போ சமையல் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதை ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டாலே போதும். நம்மளுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்காது. எப்பயுமே நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். இல்லை வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணாலே நல்லா பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணி அதே மாதிரி தொடச்சி எடுக்கிறேன். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது கூடவே உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கணும், எறும்பு கருப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது கூட பொடி பண்ண ஒரு கற்பூரத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும், எந்த பூச்சி தொல்லையும் இருக்காது. கவுண்டர் டாப்லேயே எண்ணெய் பாட்டில்ஸ்லாம் வச்சுருப்போம், அதையும் இதை வச்சு நல்லா தொடச்சி வைங்க. நல்லா க்ளீனாக இருக்கும், எந்த எண்ணெய் பிசுக்குமே இருக்காது. இது சமைச்சு முடித்தோன்னேன்னு இல்லை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இதை வச்சு தொடச்சி எடுத்தாலே போதும். நீங்கள் வாஷ் பண்ணலாம் தேவையே இல்லை, அவ்வளோ க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், என்னோடய கவுண்டர் டாப் அப்படியே நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணி அதை முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி, ரைஸ் குக்கர், கிரைண்டர் இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணி நல்லா ஷைனிங்காக வச்சுக்கலாம். காசு செலவு பண்ண வேண்டியதே இல்லை. நான் பாருங்கள், கடைசியாக ஃபைனலாக இந்த அடுப்பையும் தொடச்சிட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 ஆயிடுச்சு. சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பருப்பு கறி தான் பண்ண போகிறேன். அதுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை 2-3 வெங்காயத்தை நீல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் 3 கட் பண்ணிட்டேன். இப்போ குக்கரில் பருப்பை 2 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது ஒரு 4 விசில் வச்சா போதும். நீங்கள் ஊற வைக்கலைன்னா இது நான் 8 விசில் கிட்ட வச்சு எடுக்கணும். இப்போ அடுத்து நம்ம கறி குழம்பு இதில் சட்டியில் செய்ய போகிறோம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு இதில் நான்
எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து நெய் வந்து 3 ஸ்பூனுக்கு வந்து நெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நீளமாக வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம், அதில் வந்து 2 வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நான் பொன்னிறமாக ஆகணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வந்து இதில் வந்து கறி ஆட் பண்ணுறேன், மட்டன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து மட்டன் எலும்பு இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுட்டு அதை நல்லா வந்து இந்த மட்டனோட நல்லா வதக்கி எடுத்துருங்க. இது கூடவே வந்து 1 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூனுக்கு ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூனுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், 1 ஸ்பூனுக்கு வந்து சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் 2 தக்காளியை வந்து நீல வாக்கில் வெட்டி அதையும் ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு இதை மூடிடணும். ஏன்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஆகணும், அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிடுங்க. அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூனுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் குக்கரில் மாற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுக்க போகிறேன். குக்கரில் வந்து இதை பருப்பை அதுலேருந்து எடுத்துட்டு இதில் குக்கரில் வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ தாளித்து எடுக்க போகிறேன். அதே சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1 வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை வந்து அந்த காம்போடு போடணும், அப்போ தான் அந்த காம்பில் தான் அந்த ஃப்ளேவர் இருக்குது. இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாவையும் நான் நீல வாக்கில் போட்டிருக்கேன். இதில் ஆட் பண்ண 1 தக்காளியை வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் இதில் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கையாலேயே மேஷ் பண்ணி அதையும் வந்து இதில் போட்டுடணும். அதுதான் செம்மையாக இருக்கும் ஃப்ளேவரு. இப்போ வந்து கறி குழம்பு வந்துருச்சு. அதுலேயே வந்து நம்ம வந்து வேக வச்ச கடலைப்பருப்பையும் அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மூடியை வச்சு இதை வந்து 2த்தையும் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்கிற அந்த இதை வந்து இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக இதில் வந்து கொத்தமல்லியை வந்து தூவி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், பருப்பு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தால்ச்சா ஆனம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரியாணிக்கு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது ரைஸ், பிளெயின் ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஹேர்ஸ் பேக் வந்து போட போகிறேன். ஸோ வந்து நம்ம வீக்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து வீக்லியே வந்து ஹேர் பேக்லாம் வந்து நம்ம செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கணும், ரொம்பவே மஸ்ட்டு. இப்போ நான் ஒரு இதில் வந்து ரைஸ் போடுறேன், ஒரு 2 ஸ்பூன் ரைஸ் போடுறேன். இன்னொரு பவுலில் வந்து 2 ஸ்பூனுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் போட்டுட்டு 2த்துலேயுமே வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா கொதிக்க விட போகிறேன். அரிசி வந்து சோறு பதத்துக்கு நல்லா வெந்திருக்கணும். அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணி அடுப்பில் வைக்கிறேன். இப்போ ஆலிவேரா வந்து ஒரு பெரிய ஆலிவேரா எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த எல்லோ கலர் ஜெல்லெல்லாம் போயிடணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை வந்து இந்த ஸ்பூனை வச்சே வந்து ஃபுல்லாக வெளியில் எடுத்துருங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து அந்த ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அந்த ரைஸும் அதில் இருக்க வாட்டரையுமே இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதில் இருக்க ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடணும். இப்போ இந்த ஜெல்லையும் வந்து இது கூடவே ஆட் பண்ண போகிறோம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். இது வந்து நம்ம தலைக்கு வந்து தேய்ச்சோன்னு நினச்சிக்கோங்களேன், செம்மையாக இருக்குங்க. இந்த ஃப்ரிஸி ஹேரு அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். நல்லா வந்து சூப்பராக இருக்கும் இந்த பேக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் 1 மணி நேரம் தலையில் வச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து ரைஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன்.
இந்த தால்ச்சா ரைஸ் முட்டை பாயில் பண்ணிவிட்டு அந்த பருப்பு கறிக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சிஸ்டர்ஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் vlog-ல மீட் பண்ணுறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.